ரிஷி டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷம் திமுகவுடைய அரசாங்கத்தை பற்றி நம்ம விரிவாக விவாதிக்க போகிறோம். அதோட நம்மோட விவாதிக்கிறது வந்து நம்ம அரங்கத்துக்கு திரு செந்தமிழ் செல்வன் நெறியாளர் அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம் நேயர்களே. சார், நம்ம திமுகவுடைய ஆட்சி கடந்த 5 வருஷமாக எப்படி இருக்குது? மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்களா? சரி, எப்படி இருக்குன்னு கேட்டால் நிறைகளும் இருக்குது, அதே அளவுக்கு குறைகளும் இருக்குது. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களாங்கிறது வர்ற தேர்தலில் தான் தெரியும். ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி. இப்போ எல்லாருமே வந்து திமுக வந்து உண்மையிலே ஆட்கள் ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க, கூட்டணி ஜாஸ்தியாக வச்சுருக்காங்க, அவங்க தான் திரும்பி வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கூட்டம் சேர்த்த யாருமே வந்து ஜெயிச்சதாகவும் சொல்ல முடியாது, கூட்டம் இல்லாதவங்க தோத்தாகவும் சொல்லவும் முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலை உண்மையிலே கள நிலவரங்கள் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 2026 இருக்கா? சரி, இன்னைக்கு நிலைமைக்கு திமுக கூட்டணி தான் முன்னணியில் இருக்காங்க. அதாவது வெற்றி வாய்ப்பை தொடலை, ஆனால் முன்னணியில் முதலிடத்துல அவங்க தான் இருக்காங்க. காலப்போக்கில் இன்னும் ஒரு மாதம் ஜனவரி கடைசிக்குள்ளே நமக்கு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். அதில் தான் வந்து கூட்டணி நிலைப்பாடுகள் வந்து தெளிவான ஒரு அறிகுறி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம், திமுகவா இல்லை வேற கட்சிகளா அப்படின்னு. இல்லை, ஏன்னா மக்களுடைய இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று எம்ஜிஆர் காலத்துக்கு பின்னாடி நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி சொல்லலை. எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் திமுக, ஒரு 5 வருஷம் அதிமுக, இப்படி மாறி மாறி தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் வந்து அதான் சாத்தியம். ஏன்னா அன்னைக்கு வந்து கலைஞரும் ஜெயலலிதாவுமே இருந்தாங்க உயிரோட. அவங்க 2 பேரும் இருக்கும்போதே வந்து தொடர்ச்சியாக 10 வருஷம் ஆட்சி ஆள முடியல. 2வது ஜெயலலிதா அவர்கள் 10 வருஷம் தொடர்ச்சியாக ஆண்டாங்கன்னா அன்றைக்கு இருந்த கூட்டணிகள் வந்து சரியில்லை. ஆப்போசிட்ஸ் அவங்க ஊரை சேர்த்தாங்களோ இல்லை எதிர்த்த ஊரை சேர்த்தாங்களோ, அன்றைக்கி வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி புதுசாக ஒரு கூட்டணி உருவாகி அதோட ஜெயலலிதா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்படி இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அந்த சூழ்நிலையுமே டோட்டலாகவே மாறி இருக்கு. அதே திரும்பி 10 வருஷம் எப்படி வரும் திமுக வர? அதுதான், அது வந்து முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது. பொதுவாக திமுக அவங்களோட சரித்திரத்தில் 2வது தடவை ஜெயிச்சதா அவருக்கான வரலாறே கிடையாது. அது இல்லாமல் திமுக பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கில் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. இது வந்து பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக வந்து தனிப்பட்ட செல்வாக்கு. அதிமுக அப்படித்தான் தனிப்பட்ட. அதிமுக வந்து போன தேர்தலில் அவங்க மக்கள் நல கூட்டணி நின்னதுக்கு வந்து நம்ம ஒரு சைடு காரணம் அதிமுக தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அது நமக்கு தேவை கிடையாது. அதிமுக தனியா நின்று எத்தனையோ தேர்தல் ஜெயிச்சிருக்காங்க. சின்னஞ்சிறு கட்சிகளை மட்டும் கூட்டணி சேர்த்து ஜெயிச்சிருக்காங்க. தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் 3 தடவை முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சர் அம்மா அவர்கள் 2 தடவை முதலமைச்சராக இருக்காங்க. ஆனா திமுக பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. போன தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 தேர்தலில் ரஜினிகாந்த் மூவ் பண்ணார். அவங்க தான் காரணம். அவங்க இல்லாட்டி கண்டிப்பா தோத்திருந்திருப்பாங்க. அந்த தேர்தலில் இன்னொரு அவங்களால என்ன ஒரு கேடு நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மதிமுகவோட அழிவு. மதிமுக எங்கேயோ போயிருக்க வேண்டியது ரஜினிகாந்த் மூவ் பண்ணாரால மதிமுகவோட வாழ்க்கை அஸ்தமனம். கண்டிப்பா அதுக்கடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 97 சீட் வாங்கி மைனாரிட்டியா ஆட்சி பண்ணாங்க. அப்பயே அவங்க மைனாரிட்டியா இருந்தாலுமே மெஜாரிட்டியாக உள்ள இருந்து ஆட்சி பண்ணாங்க. இல்ல பண்ணாங்க கண்டிப்பா. ஏன் இதை சொல்ல வரணும்னா திமுக வந்து எப்போதுமே தனிப்பட்ட செல்வாக்கு அவங்க கிடையாது. கூட்டணி வேற சில பிரச்சனைகளை கிளப்பி தான் ஆட்சிக்கு வருவாங்க. பட் இந்த டைம் கூட்டணி பலமா இருக்காங்க. ஆனா வேற சில பிரச்சனைகள்ங்கிறது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கிற பெரிய அளவு பரபரப்பான எந்த பிரச்சனையும் இப்போதை வரைக்கும் இல்லை. இதே போன வட்டம் இன்னொரு கேள்வி. போன வட்டம் வந்து கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க, அதே தமிழ்நாட்டில் அளவுக்கு அதிகமான இளவதவிகள் இருக்காங்க, டாஸ்மாக் வந்து அளவுக்கு அதிகமாக பெருகிருச்சு அப்படின்ற மாதிரி நிறையா இடத்துல குற்றம் சாட்டி ஓட்டு வாங்கினாங்க. அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுவும் டாஸ்மாக் கூட தான் செஞ்சிருக்கு. இளம் விதவைகள் ஜாஸ்தியாக தான் செஞ்சிருக்காங்க. நாட்டுக்கு நாட்டு குடியாரர்கள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்காங்க. சின்ன வயசு பசங்கள்லேருந்து படிக்கிற பசங்க கூட நான் தண்ணி அடிக்கிறவங்கள பார்த்துருக்கேன். நிறையாவத்தை சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான். அப்போ கலாச்சாரம் வந்து அவங்க சொன்னதுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் முற்றிலுமே ஜாஸ்தியாக தான் போயிருக்கே தவிர ஆனால் குறைஞ்சி போல. ஆனால் அதை பற்றி கேள்வி கேட்டால் அவங்க ஒன்றுமே அதை பதில் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. சரி, இல்லை இது வந்து திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மதுவிலக்கு வந்து பூரண மதுவிலக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அது வந்து நம்ம சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னா பேசலாம். நீங்கள் வருஷத்துக்கு 30,000 கோடி நீங்கள் அதுக்கு சைபரே நம்மளால போட முடியாது. 30,000 கோடி குடிக்கிறவங்ககிட்ட போயிட்டு அவனை ஒரே நாளில் திருந்துறானா அவன் எப்படி திருந்துவான்? நீங்கள் அதில் சில பல ரூல்ஸ் கொண்டு வரலாம். கடை இப்போ 12 மணிக்கு திறக்கிறீங்களா,
2 மணிக்கு திறந்து நைட் 8 மணிக்கு மூடலாம். ஏன்னா 8 மணிக்கு வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போறவன் வாங்கி குடிப்பான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா கடையை கொண்டு போகலாம். இப்ப நீங்க வீட்டுக்கு அடுத்த வீதியில கடை இருக்கிறதுனால போய் குடிக்கிறவன் இருக்கான். 10 கிலோமீட்டர்னா குடிக்கிறவன் இங்க மட்டும் இல்ல, கொரோனா காலத்துலயே எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி எல்லாம் போய் குடிச்சிருக்காங்க. இப்பவுமே நீங்க இந்த மதுரை மாவட்டத்துல கடை லீவுனா இங்க இருந்து திண்டுக்கல் போய் தேனி போய், தமிழ்நாட்டுல கடை லீவுனா கேரளா பாலக்காடு போய் ஆமா. கும்பலி போய் குடிக்கிறவா இருக்கு. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா எல்லாரும் அப்படி போவான்னு கேட்டீங்கன்னா போக மாட்டான். போறதுக்கான வாய்ப்புகள் குறையும். நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கப்படுத்தணும். 12 மணிக்கு திறக்கிற கடையை 2 மணிக்கு, நைட்டு 8 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை லீவு, முக்கியமான அரசாங்க விடுமுறை அப்ப லீவு, இதெல்லாம் வந்து திமுக செஞ்சிருக்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா சொல்ற மாதிரி கனிமொழி சொன்னாரு, ஸ்டாலினே சொன்னாரு, அவங்க கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற வைகோல எத்தனையோ டைம் நடைபயணம் போயிருக்காரு. திருமாவோட கொள்கை அப்படியே போன மாசம் திருமாவளவனே வந்துட்டு மது பூர்ண முதலுக்கு வேணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. ஆமா, ஆர்ப்பாட்டம் மட்டும் தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதுக்கான முயற்சிகள் எதுவும் பண்ணல. ஏன்னா வருமானம் வேணும் சார். ஏன்னா இன்னைக்கு நிறைய நலத்திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. நலத்திட்டங்கள் வந்து பெரிய லெவல்ல சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய லெவல்ல இல்ல. 4.5 வருஷம் சும்மாவே தூங்கிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு ரோடு போடல, வாக்கியா போடல, தார் சாலைகள் போடல, பாலங்கள் கட்டல. இது பாத்தீங்கன்னா இப்ப 4 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்துச்சு, அருள் வந்துருச்சு, நான் இப்ப வந்து குறி சொல்றேன்ற மாதிரி சொல்ற மாதிரி இப்ப வாக்கியா வெட்ட, ரோடு போட, இதெல்லாம் எந்த அளவுக்கு தரமா இருக்கும் சொல்ல முடியாதுல்ல சார். இதை நம்ம தான் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இதை மக்கள் யோசிப்பான்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு தேர்தல் வந்துச்சுன்னா அவனுக்கு கண்ணுக்கு தெரியறது உதவி சொல்லின்னு ரெட்டலையும். அதை கேள்வி யார் கேட்கணும்? நம்ம பத்திரிகைக்காரங்க எத்தனை பேரை கேட்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் தான் கேட்கணும். பத்திரிகைங்களே அவங்களுக்கு ஆதரவா தானே போடுறாங்க நிறைய. கண்டிப்பா வேற வழி ஒன்றும் கிடையாது. இல்ல என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? காலகாலமா பழகிருச்சு. 50 வருஷமா சுதந்திரம் வாங்கின நாட்டுல 75 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிற சுதந்திரம் வாங்கி. ஒரு ரோடு உருப்படியா இல்ல, தண்ணி வசதி கிடையாது, சாக்கடை வசதி கிடையாது. ஆனா கேட்டா பொருளாதாரம் எங்கேயோ போயிருச்சு, ஜிடிபி எங்கேயோ போயிருச்சு. ஜிடிபி எங்கேயோ போயிருச்சுன்னா இந்தியாவோட பொருளாதாரத்தான ஜிடிபி கணக்கு பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு தனியா பொருளாதாரம் சொல்றது இல்லையா? அவங்க கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட மொத்த சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 100 பேர்கிட்ட மட்டும்தான் 50% சொத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா, மீதி 50% சொத்துக்கள் தான் வந்து மீதி இருக்கிற 150 கோடி பேருக்கும் ஷேர் பண்ணிக்கிறான். அப்படிங்கிறப்ப இதுல என்ன பொருளாதார வளர்ச்சி? இது பொருளாதார வளர்ச்சி கிடையாது, பொருளாதார வீக்கம். வளர்ச்சிங்கிறது எல்லாரும் வளரணும். நீங்க சமநிலைமா எல்லாரும் நினைச்சா வாங்கணும், எல்லாரும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு இடத்துல மட்டும் வளர்ந்ததுன்னா இப்போ உடம்பு வந்து எல்லா இடமும் ஒரே அளவா ஈவனா வெயிட் இருந்துச்சுன்னா அது வளர்ச்சி. அது நல்லது. உங்க கை மட்டும் இவ்வளவு பெருசாவோ இல்ல கால் மட்டும் இவ்வளவு பெருசா வளர்ந்துச்சுன்னா அது வியாதி. வியாதி, வீக்கம், நோய், அது அழிவுக்கான ஆரம்பம். ஆனா அதை வந்து நம்ம யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம். ஏட்டுல வந்து இன்னைக்கு ஜிடிபி இவ்வளவு போயிருச்சு, ஜிபிடி இவ்வளவு போயிருச்சு, இன்னைக்கு பொருளாதாரம் இந்தியா இவ்வளவு போயிருச்சு, கரன்சி மதிப்பு இவ்வளவு போயிருச்சு. உலக கரன்சி மதிப்பு அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கண்டிப்பா நான் சொல்றேன். அந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னா உடனே நம்ம காலரை தூக்கி விட்டுக்கிறோமே தவிர அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு வந்து என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம யாருமே இது பண்ண மாட்டேங்கிறோம். சார் இப்ப ஒண்ணும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 50,000 ரூபாய் கடனுக்காக அரபு நாட்டுக்கு கடத்திட்டு போய் அங்க கிட்னி எடுத்து வித்துருக்காங்க. எந்த ஊர்ல இது இப்ப நம்ம நாமக்கல் பக்கத்துல நடந்த செய்தி. வெறும் 50,000 ரூபாய் கடன். நீங்க அதே வந்து இப்ப 4 நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி மாநாடு நடந்துச்சு. 150 ஆடு வெட்டி இருக்காங்க. ஒரு ஆடு சராசரியா 15,000 ரூபாய் கணக்கு போட்டுக்கோங்க. 150 ஆடு எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம், லட்சக்கணக்கில் போகுது. 500 கோழி எவ்வளவு, கட்டின வாழை மரம் எவ்வளவு. ஒருத்த 50,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வழி இல்லாம தன்னோட கிட்னியை அவனை கடத்தி போய் கிட்னி எடுக்கிற ஊரும் நம்ம ஊரு தான். சும்மா போறவன கட்சிக்காரனை கூப்பிட்டு 150 ஆடு 200 ஆடு வெட்டி விருந்து கொடுக்கறதும் நம்ம நாடு தான். அப்ப இதுல எங்க இருந்து வளர்ச்சி இருக்கு? வளர்ச்சி இல்லதான். ஓகே, இன்னொரு கேள்வி. ஆனா திமுக வந்து நிறைய நாங்க வந்து அது செஞ்சோம் இது செஞ்சோம்னு சொல்றாங்க. ஆனா சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இருக்க மாதிரி தெரியல. நான் வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறோம், மகளிர் விடியல் பயணம் கொடுக்குறோம், குழந்தைகளுக்கு வந்துட்டு இலவசமா மாசமான 1000 ரூபாய் கொடுக்குறோம், காலேஜ் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், இப்போ திரும்பி நாங்கள் லேப்டாப் திரும்பி அந்த திட்டத்தை திரும்பி கொண்டு வர போறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது உண்மையிலே வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ள தந்துடா? இப்போ மகளிர் விடியல் பயணங்கிறது உண்மையிலேயே பயனுள்ளதுதான். என்ன அதை இன்னும் கொஞ்சம் சீரமைக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மகளிருக்கும் தேவையில்லாத இந்த அரசாங்க வேலை பார்க்கறவங்க அவங்களுக்குலாம் அதை கட் பண்ணி விடலாம். ஏன்னா ஏழை தொலைகளுக்கு ஒரு 8,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம். அப்படி நம்ம நாட்டுல அப்படி பார்க்க முடியாதுல்ல. அதுதான். ஏன்னா நம்ம நாட்டுல வந்து ரேஷன் அரிசியை கார்ல வந்து வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. அதனால நம்ம ஊர்ல அது பார்க்க முடியாது. அது வந்து சுய ஒழுக்கம் வேணும். எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறப்ப நீங்க விட்டு கொடுத்தா இன்னொருத்தர் நல்லா இருக்க போறோம். உங்க
உங்களுக்கு 5 ரூபா எனக்கு 5 ரூபா கொடுக்குற கஷ்டப்படுறதுக்கு நான் கஷ்டம் இல்லை நான் நல்லா இருக்கேன்னா உங்க ஒருத்தனுக்கு 10 ரூபா சேரட்டுமே, நீங்க நல்லா இருந்துட்டு போவோம். கண்டிப்பா. ஆனா நம்ம ஊர்ல அதை செய்ய மாட்டாங்க. அதனால மகளிர் விடியல் பயணத்தை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது சார். அதுலயும் இன்னும் நம்ம என்ன சொல்ல வரோம்னா 60 வயசுக்கு மேற்பட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே அதை இலவசமா கொடுக்கணும். அப்போ பொது போக்குவரத்து அதிகமாகும். அது பெட்ரோல் பொது பயன்பாடு வந்து போக்குவரத்துன்னு சொல்றாங்க. அது இப்ப நேத்து கூட பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சேலத்துல வந்து ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகம் தான் அது பெயர் வச்சிருக்காங்களே தவிர தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வச்சா அது தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டோடைய டோட்டலா கண்ட்ரோல்ல வந்துரும். கவர்மெண்ட்டை டைரக்டா இயக்குற மாதிரி ஆயிரும். இது அரசு போக்குவரத்து கழகம், அரசு போக்குவரத்து கழகம்னா இது வந்து ஒரு கார்ப்பரேட் லெவல்ல நின்றுக்கிறோம். அப்போ வந்து இது அரசாங்கம் வந்து ஒரு குண்ட லெவலில் தான் தலையிட முடியும், மற்ற பெரிய லெவலில் தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. தலையிட முடியாது அப்படின்லாம் கிடையாது. அதாவது அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், தனி மேனேஜ்மெண்ட் அதுக்கு. மற்றபடி அதுவுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது. இன்னைக்கு டிக்கெட் விலை ஏற்றுறதா இருக்கட்டும், குறைக்கிறதா இருக்கட்டும், பஸ் பாஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுக்கு இலவச பயணம் அறிவிக்கிறது, சிறப்பு பேருந்துகள் அறிவிக்கிறது எல்லாமே தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே. அது ஒரு தனி மேனேஜ்மெண்ட். அவ்வளோதான். இன்னொன்று நம்ம கவுண்டமணி கேட்ட மாதிரி நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சியாங்கிற கதையா இதெல்லாம் தேவை கிடையாது. நாட்டில் எத்தனையோ பிரச்சனை நடக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணணுங்கிற எந்த அவசியமே கிடையாது. ஓகே. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்பி வந்து நம்ம லேப்டாப் புதுசாக திரும்பி இது வந்து மக்களை ஏமாத்துற திட்டம். அதாவது நல்ல திட்டம் தான். ஆனா நல்ல திட்டத்தை நீங்க ஏன் 4 வருஷமா செயல்படுத்தல? அதே மாதிரி லேப்டாப் வந்து யாருக்கு தேவையோ நீங்க அவனுக்கு கொடுங்க. அது நம்ம தரம் இல்லாத லேப்டாப்பை கொடுத்து 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ அதை தூக்கி அவன் பழைய இரும்பு கடையில பாக்குற மாதிரி நிலைமையில இருக்கு. 4.5 வருஷமா எங்க போச்சு? 4 வருஷமா மாணவர்களோட நல்லா உங்களுக்கு அக்கறை இருக்க போச்சு. தேர்தல் வர்றதுனால தானே லேப்டாப்பை கொண்டு வந்திருக்கீங்க. சொல்லுங்க. ஓகே. இன்னொரு கொஸ்டின். நம்ம மதுரை மாவட்டம் திருமாவளத்தை பற்றி ரொம்ப நாள் வந்து இதை பேத்தி நாங்கள் கேட்கணும் பேசணுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தோம். பட் மக்கள் நம்ம திருமாவளம் மதுரை மாவட்டத்தில் திருமாவளம்னு ஒரு ஊருக்கு, அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜபுரத்தையும் நம்ம திருமாவளம் நகரத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி வரணும். அதுக்கு ஒரு பாலம் ஒன்று வேலை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமை வேகத்தில் தான் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அந்த பாலங்கள் வேலை நடக்குது. அது அந்த அந்த பாலம் வருதுன்னு சொல்லி தான் அந்த கற்பக நகர், அந்த காமராஜபுரம்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியானது. அதை வந்து இன்னும் வந்து அது 2 வருஷமா 2 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து அது ஒரு ஜவ்வா இழுத்துக்கு தான் போகிறாங்க. டக்குன்னு முடிச்சு அதை ஒரு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணுன்ற ஒரு அக்கறை இல்லாமல் இருக்காங்களா? இல்லை ஒரு தேர்தல் டயத்தில் திறந்து மக்கள்கிட்ட அந்த நாங்கள் 20 வருஷத்துடைய கனவை நாங்கள் நிறைவேற்றிட்டோம், அதனால இந்த ஏரியா மக்களுக்குலாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் தான் கிங்கு அப்படின்ற மாதிரி செய்யறதுக்காக அந்த பாலத்தை லேட் பண்ணிக்கிட்டாங்களா? அதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்லை சார்? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க திட்டங்கள்ல வந்து அவங்க வைக்கிறது தான் காலக்கெடு. அவங்க சொல்றது 10 மாசம் 12 மாசம்ங்கிறது. அது அவங்க செய்யணுங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. எந்த அதிகாரியும் அதை போய் கேட்க மாட்டான். நீங்க கரண்ட் பில் ஒரு நாள் லேட்டா கட்டுங்க, 150 ரூபா ஃபைன் போடுவோம். அன்னைக்கு அடுத்த நாள் கட்டாம இருங்க, வந்து பியூஸ் பிடுங்கிட்டு போவோம். வரி வீட்டு வரி கட்டாம இருங்க, இடத்து வரி கட்டாம இருங்க, அடுத்த நாளே உங்க வீட்டு முன்னாடி வந்து குழியை தோண்டுவோம். இதே கடை வச்சிருந்தீங்கன்னா குழியை தோண்டி சாக்கடை அள்ளி கடை முன்னாடி போவோம், குப்பை தொட்டி வைப்போம். இங்க நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து தனி மனுஷனுக்கு மட்டும்தான். ஒரு நிர்வாகத்துக்கோ இயக்கத்துக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. 10 மாசத்துல கட்ட வேண்டிய பாலத்தை ஏன் அவன் 2 வருஷம் கட்டுறான்? ஏன் அந்த ஏரியா கவுன்சிலர் கிடையாதா, எம்எல்ஏ கிடையாதா, எம்பி கிடையாதா, அந்த ரோட்ல மக்கள் யாருமே போறது கிடையாது? சரி, இதெல்லாம் மக்கள் கேட்கணும். மக்கள் எங்க கேட்கறான்? அவனுக்கு 20 கிலோ அரிசி 500 ரூபாய் கொடுத்து நைட்டு 10 மணிக்கு சரக்கு கிடைச்சா போதும். வருஷத்துக்கு ஒட்ட 5 வருஷத்துக்கு ஒருக்க 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போட்டா அப்புறம் அவன் அப்படிதான் பண்ணுவான். இன்னும் ஒரு அதே திருமாவளத்துல மதுரை மாவட்டத்துல இன்னொரு குறைகள் இருக்கு. அதுவும் வந்து மக்களுக்கு வந்து சரியான முறையில் அது சென்றடையவே இல்லை. பல வருஷத்துடைய திட்டங்கள் கூட சொல்லலாம். திருமாவளத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் அங்கே வருது, இங்கே வருது. சரி, இது இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு திருமங்கலம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குள்ள ஒண்ணு பஸ் ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா முட்டுச்சந்து மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க. திருமங்கலம் பக்கத்துல சோழவந்தான்ங்கிற ஏரியா. நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை நான் எப்படி சொல்றேனே தெரியாது சார். 4 பஸ் அட்டன் டைம்ல உள்ள போக முடியாது. இத்தனைக்கு சோழவந்தான் வந்து மதுரை மாவட்டத்தின் நெற்களஞ்சியம். வெத்தலை விவசாயத்துல முன்னணியில இருக்கு. 2-3 ஜனகை மாரியம்மன் கோயில், சனீஸ்வர பகவான் கோயில் ஒண்ணு இருக்கு, வைகை ஆறு ஓடுது, அங்க திதி கொடுப்பாங்க பாத்தீங்களா, திருவேடகா, அது இருக்கு. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்ட் அணக்கரைப்பட்டி அங்கதான் இருக்கு. அணைக்கரை குரு பகவான் 4 பஸ் கூட உள்ள போக முடியாது சார். உங்களுக்கு இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்க என்ன பிளான் பண்ணுவீங்க?
2 பையன் இருக்கான். நாளைக்கு அவனுக்கு கல்யாணம், அவன் பொண்டாட்டி புள்ள வரும். அப்ப அதுக்கேத்த மாதிரி சாதாரண ஒரு 20,000 சம்பாதிக்கிற நம்மளே இத்தனை பிளான் பண்றோம். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்றான்னா கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு வேணாமா? ஒரு பஸ் ஸ்டாண்டு நீ எப்படி பிளான் பண்ணணும்? ஒரு அட்டன் டைம்ல ஒரு 30 பஸ் 40 பஸ் உள்ள வரணும். ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் இருக்கணும். ஒரு நிழல் கூட அந்த இருக்கணும். ரெஸ்ட் ரூமை பத்தி நான் இருக்கணும். பேச வந்தேன் இப்ப நான். உட்கார்றதுக்கு இருக்கணும். எதையாவது கட்டியிருக்கியா? மக்கள் வரி போனா வேஸ்ட். அதுக்குள்ள பஸ்ஸே போக மாட்டேங்குது. திருமங்கலம் அது கேட்டாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பஸ் போகாதுன்னு சொல்றாங்க. போக சோழவந்தானுக்குள்ள பஸ்ஸே போறதில்ல. நான் எத்தனையோ டைம் அனுபவிச்சிருக்கேன். பஸ் வரும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வெளியே வந்துட்டு அப்படியே போயிடும். பஸ் இந்த பாலத்துக்கு அடியிலே போயிடும். பஸ் வர்றதே கிடையாது. திருமங்கலத்தை சொன்னீங்க. திருமங்கலத்துல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு கூட கட்டல. எனக்கு தெரிஞ்ச ரோட்ல தான் பல வருஷமா நெடுக்கிருக்காங்க. பக்கத்துலயே 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த பக்கத்துல வரிசையா பஸ் நிக்குது. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் நிக்கிறதுக்கு எதிர்த்தாப்புலையும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அங்கதான் எல்லாருமே சிறுநீர் கழிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியல. அவ்வளவு துர்நாற்றம் வீசுது. இத்தனைக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நகராட்சி அதை கண்ட்ரோல் பண்ண மாட்டேது. அது வந்து ஏன்னா அவங்கள மக்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப தூரத்துல வந்து பிரயாணம் பண்ணிட்டு வராங்க. திருமணத்துல இருந்து இறங்கி தென் மாவட்டங்களுக்கு போறவங்க மாறுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்ரூம் எங்க இருக்குது, சிறுநீர் எங்க கழிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு நாலேஜும் அவங்ககிட்ட இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? திருமண நகராட்சி வந்து அதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ஏன் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க? ஏன் பண்ணி கொடுக்கணும்? எதுக்கு பண்ணி கொடுக்கணும்? பண்ணி அப்புறம் ஏன் ஓட்டு வாங்கணும்? அதைத்தான் நீங்க 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவீங்க சார். பண்ணி கொடுத்தா நீங்க நல்லா இருப்பீங்க, ஈஸியா டிராவல் போயிட்டு வருவீங்க, நீங்க யோசிப்பீங்க, நாளைக்கு எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. எது காலம் பூரா நீங்க அப்படி ரோடு குண்டு குழிமா இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடாது, சாக்கடை வசதி இருக்கக்கூடாது, கழிப்பிடம் இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க வேற எதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. இதை பத்தியே உங்க தாட் இருந்தா மட்டும்தான் நீங்க வேற எதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. தேர்தல் வந்தா 1000 ரூபாய் கொடுக்குறானா வாங்கிட்டு ஓட்டு. சார் ஒரு நடமாடும் கழிப்பறை இருக்குல்ல, எத்தனை கோடி வந்துடும்? அதாவது கவர்மெண்ட் இப்ப எல்லா இடத்துலயும் பாக்கியாக வெட்டுறாங்க, ரோடு போடுறாங்க. இதை வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு கழிப்பறை கட்டி கொடுக்க முடியாது, ஒரு சிறுநீர் கழிக்க முடியாது கிடையாது. நீங்களே சொல்லிட்டீங்க, மக்களை கூட சொல்ல முடியாது. கண்டிப்பா சார் நாங்க தண்ணி குடிக்காம இருந்துடலாம். தண்ணி கூட எங்கேயுமே இல்ல சார். அதாவது அது இருந்துடலாம். நீங்க தண்ணி குடிக்காம ஒரு நாள் நீங்க தாகத்தை அடக்கிடலாம். சாப்பிடாம 2 நாள் வாழ்ந்துடலாம். பாத்ரூம் போகாம உங்களால எவ்வளவு கண்டிப்பா இருக்க முடியாது சார். நீங்க போயிருவீங்க சார், செவுத்தோரமா போயிருவீங்க, ஒரு மூலையில போயிருவீங்க. பொம்பளை பிள்ளை என்ன சார் பண்ணும்? உண்மையே ரொம்ப கஷ்டம். அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இதே நிலைமையில தமிழ்நாடு நீடிக்குதா இல்ல நம்ம திருமாத்திரம் மட்டும் அப்படியா? இந்தியா பூரா இந்த நிலைமை தான் சார். இந்தியா பூரா இந்த நிலைமை தான். அதே வழியில இருந்த 100 அடி மீட்டர் தான் திமுக மாவட்ட செயலாளரோட ஆபீஸ் இருக்கு, மணிமாறன் ஆபீஸ் இருக்கு. ரைட் சைடு 100 அடி போனா நகராட்சி ஆபீஸ் இருக்கு. 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலயே இருக்கு. இன்ஸ்பெக்டர் இருப்பாங்களா? அங்க டிஎஸ்பி ஆபீஸ், பதுவிலக்கு போலீஸ் ஸ்டேஷன் அங்கதான் பக்கத்துல இருக்கு. இருப்பாங்களா? டிஎஸ்பி அங்க பக்கத்துல, ஸ்டேட் பேங்க் பக்கத்துலயே இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு அந்த சிறுநீர் கழிக்கிறதோ செய்யறதோ தெரியாம இருப்பாங்க. நீங்களும் நானும் ஒரு மக்களும் ஒரு குழந்தையோட போய் ஒரு பிரச்சனை சொன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லலாம், ஒரு நகராட்சி இருக்கு ஏப்ப அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் பாத்ரூம் போறாங்க. ஒரு பாத்ரூம் கட்டி இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவ்வளவு இடம் இருக்கு, நிறைய சும்மா தான் கிடக்கு. ஒரு 10 பாத்ரூம் கட்டுறதுனால இப்ப என்ன குறைஞ்சிட போகுது? சிறுநீர் கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு என்ன சார் கேடு? திருமங்கலத்துல இடமா இல்ல, அதெல்லாம் அவுட்ல நிறைய பஸ் ஸ்டாண்ட்ல கெட்டுங்க. ஒரு 100 பஸ் உள்ள வரனால திருமங்கலத்துல எவ்வளவு டிராபிக் நடக்குது. பைபாஸ்லயே வந்து போற மாதிரி ஒண்ணு கப்பலூர் பக்கத்துல டோல்கேட்டை தாண்டோம்னா வெளியூர் பஸ் ஸ்டாண்டு, அப்படியே நீ போற மாதிரி நல்ல ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு இது நமக்கு எனக்கு எப்படி சொல்றேன்னே தெரியல. கேவலம் ஒரு நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வீட்டுக்குள்ளே 4 பேர் தான் இருப்பீங்க. ஆனா 2 பாத்ரூம் அட்டாச் கட்டிட்டு அது போக வெளியே ஒரு பாத்ரூம் கட்டுவீங்க. கண்டிப்பா ஒரு நல்லது, ஒருத்தன் வருவான், சொந்தக்காரன் வருவான் போவான், உள்ள சங்கடப்படாம போவான், உள்ள வர சங்கடப்படுவான். நாம பார்த்து வெறும் ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துல வீடு கட்டுறோம், நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் மக்களுக்கு ஒரு பாத்ரூம் கட்டுறதுக்கு என்ன? ஆயிரக்கணக்கான பேர் டெய்லி வந்து திருமாவளத்தை பயன்படுத்த தென் மாவட்டங்களுக்கு போற வேண்டி எல்லாமே திருமாவளத்தை தான் பயன்படுத்துறாங்க. மாட்டுத்தாவணி பயன்படுத்துறவங்க கம்மி. அவங்களுக்கு தான் பாத்ரூம் வசதி பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா வந்து பாத்ரூம் எங்க இருக்குன்னு மக்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அது இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் சும்மாவே இருக்கு. எம்பி யாரு, எம்எல்ஏ யாரு, என்னதான் பண்றாங்க? எதுவுமே பண்ணாம அப்புறம் எதுக்கு ஓட்டு கேட்டு மட்டும் வந்துட்டு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போனா அது மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல. கண்டிப்பா அதை திரும்பி அதெல்லாம் நம்ம சரி பண்ணதுக்கான ஏற்பாடு நம்ம பண்ணுவோம். திமுகவுடைய ஆட்சியை பத்தியா நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சோம். குறைகளை பத்தியும் பேசணும், நிறைகளை பத்தியும் பேசணும். கண்டிப்பா இன்னும் வந்து அது உண்மையிலே வந்து நிறைய குறைகள் பத்தி நிறைய இன்னும் இருக்கு.
இன்னும் நிறைய அதை பத்தி உள்ள அலைஞ்சு ஆராய்ச்சி அடுத்த நிகழ்ச்சியில கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய விரிவாக சரி, இப்ப பேசுவோம். திமுகவை பத்தி நம்ம எந்த அளவுக்கு விமர்சனமோ அந்த அளவுக்கு வந்து சில பல வேலைகள் வந்து அவங்க ஆட்சியில நடந்திருக்கு. நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு சார்பா பேசுறோம்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. இப்ப நம்ம எடுத்துக்கிட்ட இப்ப மதுரை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கோரிப்பாளையம் மேம்பாலமா இருக்கட்டும், அதெல்லாம் பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கான கோரிக்கை. இப்ப ஏறக்குறைய இந்த 90% வேலைகள் கோரிப்பாளைய வேலை முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டியிருக்காங்க. எத்தனையோ மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கும் படிப்புக்கும் உதவுது. ஜல்லிக்கட்டு இதெல்லாம் வந்து அரங்கம் கட்டியிருக்காங்க. அரசாங்கம் செஞ்சுச்சு, அவங்களோட கடமையை தான் அவங்க செய்யறாங்க. சார் நம்ம ஊர்ல கடமை தானே பெருமை. யாரு செஞ்சாலும் அவங்க அப்பா வீட்டு காசை செய்ய போறது இல்லை. ஆனா பேரு மட்டும் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாப்பை கட்டிட்டு அவன் பேர் என்னமோ அவங்க அப்பா வீட்டு சொத்தை எழுதி போட்ட மாதிரி பேரை போடுவான். அதனால நம்ம அதை வந்து விமர்சிக்கிறோம், அது வேற விஷயம். பட் அதே மாதிரி நல்லதையும் சொல்லணும். மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், கொரோனா சமயத்துல 2000 பிளஸ் 4000 ரூபாய் கொடுத்தாங்க, சில பல பொருட்கள் கொடுத்தாங்க. நம்ம அது அதெல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் கொடுத்தாங்க. கொடுக்கறதா செஞ்சாங்க. இல்ல இவங்க அரசாங்க சார்பும் 4000 ரூபாய் கொடுத்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்காரங்களுமே கொடுத்தாங்க, வேற கொடுத்தாங்க. கட்சி மாற்று கட்சிக்காரங்களுமே எல்லா கொடுத்தாங்க. கட்சியுமே கொடுத்தாங்க. மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், மாதாந்திர தொகை 1000 ரூபாயா இருக்கட்டும், சில பல நல்ல இதுவும் செஞ்சிருக்காங்க. அதே ஆனா இது வந்து ஒருத்தனுக்கு வந்து மீன் பிடிக்க கத்து கொடுக்கணுமா இல்ல மீன் கொடுக்கணுமா அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. சார் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களை யோசிக்க விட மாட்டாங்க. நீங்க உங்களுக்கு மீன் பிடிக்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. நீங்க மீன் பிடிச்சீங்கன்னா நீங்க போயிருவீங்க. சார் நாளைக்கு நான் ஓட்டு யார்கிட்ட வாங்குவேன்? நீங்க நல்லது செஞ்சாலும் கேட்கவே தேவையில்லையே. நான் நல்லது செஞ்சா நீங்க எனக்கு ஓட்டு போட மாட்டீங்க. நான் உங்களை கடைசி கிடையாது. ஜனநாயக கடமை எல்லாரும் ஆட்டுறது. யாருக்கா சொன்னாலும் ஓட்ட போட யாருக்காவது ஒருத்தர் காட்டுவீங்க, எங்களுக்கு காட்ட மாட்டீங்க. திமுகவோ அதிமுக உங்களை ஏமாத்தி நாங்க ஓட்டு வாங்கலாம் கிடையாது. நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அவங்க நல்லது செய்வாங்க. என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், உங்களை யோசிக்க விடக்கூடாது. நீங்க யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடு, ஒரு வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல பஸ் ஸ்டாண்டு, நல்ல போக்குவரத்து வசதி இருந்துச்சுன்னா நீங்க அடுத்த தாட்டு யோசிப்பீங்க. அப்ப இதுக்கு மேல நமக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதுவே உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு மேல யோசிக்க கண்டிப்பா கண்டிப்பா யோசனை. அதுதான் திமுக அதிமுகவோட காங்கிரஸ் பிஜேபி இந்தியாவை ஆட்சி செய்யற எல்லா கட்சிக்காரங்களும் இதைத்தான் மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. அரசியலுங்கிறது நம்ம வெளியே பாக்குறது ஒண்ணு, உள்ள பாக்குறது ஒண்ணு. கண்டிப்பா. அதனால அவங்க வந்து நம்மளை இதைத்தான் பண்றாங்க. மக்கள் சிந்திக்கணும், சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். கட்சியை பார்க்காதீங்க, சின்னத்தை பார்க்காதீங்க, நல்ல வேட்பாளரை பாருங்க, எளிமையானவரா பாருங்க, பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாத ஆளுகளா பாருங்க, உங்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற ஆளா பாருங்க. ஜாதியை பார்க்காதீங்க, மதத்தை பார்க்காதீங்க. நல்லது செய்யறாங்களா மட்டும் பாருங்க. நல்லது செய்யறானான்னு பாருங்க, ஒரு பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறானான்னு பாருங்க. ஒரு பாத்ரூம்க்கெல்லாம் போய் நம்ம ஓடியாட முடியுமா சார்? நீங்க போராட முடியாது. கண்டிப்பா பாத்ரூம் எல்லாம் போராட முடியாது. இப்ப ஒரு கரண்ட் இல்ல, கரண்ட் வயர் கட் ஆகி போச்சு, ஒரு சாக்கடை அடைச்சு போச்சுன்னு போராடலாம். ஒரு ஒண்ணுக்கு போறதுக்கு போய் இந்திய சுதந்திர நாட்டுல ஒருத்தன் போராடினா நீங்க என்ன லட்சணத்துல ஆட்சி நடத்துறீங்க? அதைத்தான் நம்ம வந்து சரி பண்ணணும். மக்களே இது உண்மையிலே வந்து திமுக வந்து நல்லது செஞ்சிருக்கா கெட்டது செஞ்சிருக்கா, அதாவது டாபிக் நம்ம அந்த டாபிக் தான். ஆனா இது பாத்தீங்கன்னா இதுல கடன் தானே வருது. கண்டிப்பா திமுக மட்டும் கிடையாது. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அதிமுக பண்ணாங்க. அதிமுக கட்டின பாத்ரூம் திமுக ஒன்னும் மூடல. அவனும் கட்டல, இவனும் கட்டல, அதுக்கு முன்னாடி இருந்தவனும் கட்டல. அவ்வளவுதான். இனி வர்றவனாவது கட்டுவானா? அதுதான் நம்ம கேள்வி. அதான் என்னுடைய என்னன்னா, நீங்க வந்து ஆடு கொடுங்க, மாடு கொடுங்க, கோழி கொடுங்கலாம் நம்ம கேட்க வரல. கண்டிப்பா. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், சுகாதாரமான மருத்துவமனை, சுகாதாரமான இடம், சிறந்த கல்வி, இது மட்டும் வந்து வீட்டுக்கு மன்னிக்கணும். நீங்க திருமங்கலத்தை பத்தி பேசுறதுனால சொல்றேன். ரீசெண்டா ஒரு இதுல பாத்துருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா டாக்டர் கட்டு போடாம அங்க வேலை செய்யற சுகாதார பணியாளர் கூட்டி பெருக்குவாங்க பாத்தீங்களா? இல்ல நீங்க இதெல்லாம் என்ன கொடுமை, இல்ல என்ன நடக்குதுன்னா புரிய மாட்டேங்குது சார். இது திருமணத்துல மட்டும்தான் இது நடக்குதான்னு நீங்க பேப்பர் டிவியில பார்த்து ஒரு ஆள் நம்ம இந்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் இதே மாதிரி நிறைய நடக்கிறதுக்கான இடங்கள் நிறையவெல்லாம் இருக்கு. இன்னும் நம்ம நிறைய ஊர்களுக்கு போத்தான் போறோம், நிறைய எடுத்து பார்க்கத்தான் போறோம், மக்கள்கிட்ட நிறைய சொல்லத்தான். டாக்டர் போட வேண்டிய கட்ட சுகாதார பணியாளர் போடணும். சரி, நான் போட வேண்டிய என்னோட ஓட்டை என்னோட 10 வயசு பையன் போய் போட்டா ஒத்துக்கிறேன். அது சட்டத்துல இடம் இல்லையா? அப்ப இதுக்கு அது சட்டத்துல இடம் இல்லதான். அது அவங்க ஏதோ ஒரு அன்னைக்கு என்ன நினைச்சாங்க தெரியல, ஏதோ ஒண்ணு கிடையாது. நீங்க தமிழ்நாடு முழுக்க 99% ஹாஸ்பிட்டலா நடக்குது. அதாவது நம்ம மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் பொதுவா நடக்கிறதா செய்யுது. மேலதிகாரிகள் சொல்றத கீழே இருக்க அவங்க வேலை செய்யறத சொல்றாங்க. அவங்கள தப்பு சொல்லலாம், அவங்க சொல்றத அவங்க செய்யறாங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம அரசாங்கத்தை குற்றம் சொல்றோம். போதுமான டாக்டர்ஸை நியமிக்கணும், நர்ஸுகளை நியமிக்கணும், தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கணும். ஒரு மருத்துவ சேவை குறைபாடு இருந்துச்சுன்னா மருத்துவர் மேல ஒரு பிரச்சனை பண்ணா உடனே பொதுமக்கள் மேல ஆக்ஷன் எடுக்கிறீங்க. மருத்துவர் சரியில்லாட்டி யார் மேல ஆக்ஷன் எடுக்கிறது? அதெல்லாம் ரொம்ப நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு
நிறைய கேள்விகளோட அரசாங்கத்தையும் கேள்வி கேட்போம். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியும் கண்டிப்பாக கேட்க போகிறோம். நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிறோம்னு சொல்கிற கட்சியும் நம்ம கேள்வி கேட்க தான் போகிறோம். நம்ம கேள்வி கேட்குற இடத்துல தான் நம்ம இருக்குமே தவிர பதில் சொல்கிற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் நிறையா கேள்விகள் கேட்போம். நிறையா நல்லது செஞ்சிருந்தாங்கன்னா நல்லது செஞ்சாங்கன்னு சொல்ல போகிறோம். கெட்டது செஞ்சாங்கன்னா கெட்டது செஞ்சாங்கன்னு சொல்ல போகிறோமே தவிர நம்மளுக்கு வந்து உங்களுக்கு தான் சார்பாக பேசணும், உங்களுக்கு சார்பாக பேசணுன்ற நம்மளுக்கு எந்த ஒரு மோட்டிவேஷன்லாம் கிடையாது. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நாங்கள் நல்லதுன்னு சொல்ல போகிறோம், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதுன்னு சொல்ல போகிறோம். திரும்பியும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வந்து விரிவாக இன்னும் திமுக பற்றியும் அதிமுக பற்றியும் பேசி நம்ம வருங்காலத்தில் விஜய் நான் ஆட்சிக்கு வரப்போறேன்னு சொல்றாரு, அவரை பற்றியும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் சார்.